ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2025வது வருடமும் 26வது வருடத்தை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிற இந்த மார்கழி மாதம் என்னவெல்லாம் கொடுக்க போகுது, கிரகங்கள் எப்படிலாம் இயக்க போகுது. இத்தனை நாள் குரு 11ல இருந்தாரு. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருந்துச்சு. மறுபடியும் 10க்கு போயிட்டாரே மேடம், ஏதாவது ஆயிடுமா? இப்பதான் வேலைன்ற இடத்துல நிம்மதியா மூச்சு விட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, 10ல குரு பதவி பறி போகும்லாம் சொன்னாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி உபஜயஸ்தானத்துல இருந்தா குரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அதுவும் வக்ர குருவா வேற இருக்காரு. அப்போ 9ல வச்சு தான் பார்க்கணும். இப்படிலாம் பார்த்தோம்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 4ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய சேர்க்கை. கண்ணால் லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி 4 லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இந்த தடவை சூப்பரா இயங்க போகிறது. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருத்தல் என்பது, 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருத்தல் என்பது, 2ஆம் வீட்டு அதிபதி, 3ஆம் வீட்டு அதிபதி, வரிசையா 12, 1, 2, 3, 4 எல்லாம் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய குருவோட பார்வையில் இயங்க போகக்கூடிய தன்மை என்பது நிறைய கன்னிராசினியர்களுக்கு. உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையை சொல்கிறேன். அலாட்டை ஆறுமுகமாக இருக்கணும். இவ்வளோ பில்டப்லாம் எதுக்குன்னா அலாட்டாக இருக்கணுன்றதுக்கு தான். நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு இக்கு வரும். சூரியன் இருக்காரு அப்படின்னா 4ஆம் இடத்தில் வெளிச்சம் போட்டு காட்டுவார். இருக்கக்கூடிய வீடு தனுசோட வீடு. அதனால் நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் ரைட்டு பண்ணாலும் உங்கள் மேலே வெளிச்சம் அடிக்கும், தப்பு பண்ணாலும் உங்கள் மேலே வெளிச்சம் அடிக்கும். ஸோ அதனால் எதை பண்ணணுன்றதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கோங்க. நான் அதுக்குள்ளே வரவே இல்லை. ஓகே, அதனால் அட்வைஸ் பண்ணுறேன்ற பேரில் 4 பேர் உங்களை கொலையாக கொள்ளுவாங்க. அனுபவிச்சு தான் ஆகணும், வேற விதி இல்லை. ஏன்னா 4ஆம் இடம் எல்லாம் அறிவுரை சொல்றதில் அறிவுரையை கேட்கக்கூடிய இடம். அதே மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், சேர்க்கை, உடைமைகள் எல்லாம் 4ஆம் இடம். எனக்குன்னு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது 4ஆம் இடம். அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு என்னுடைய கணிப்பின்படி கன்னிராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ், எனக்குன்னு ஒரு இன்கம் வரதுக்கு சில விஷயத்தை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை உங்களுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணிப்பீங்க. ஆனா அதே சமயம் 7ஆம் இடத்துல வக்ரகதியில இருந்த மிஸ்டர் சனி வக்ர நிவர்த்தியாகி உங்களை தான் பார்ப்பேன் நேரா ஸ்வைங்கன்னு பார்த்துட்டு இருக்காரா. கொஞ்சம் வீட்டில் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேமிங் நடக்கும். உன்னாலதான் நீ பண்ண அப்படி இப்படின்னு இந்த ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல. 7ஆம் இடம்னா உடனே புருஷனை மட்டும் இழுத்து பாவம் அந்த மனுஷனை திட்டு வாங்க வைக்கக்கூடாது, பொண்டாட்டியை மட்டுமே இழுத்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வெகுஜன தொடர்பு. 7ஆம் இடம் எல்லாம் பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடம் எல்லாமே உங்களுக்குன்னா எனக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் 7ஆம் இடம். ஸோ இந்த தடவை கன்னிராசினியர்களுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ண போகிறோன்றத ஒரு கிளாரிட்டியோட பண்ணணும். எதிர்பார்த்த இடத்துல சில சமயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க போகிறது இல்லை. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் சூப்பர்னு எனக்கு தெரியும், மேலே இருக்கிற மீனாட்சிக்கு தெரியும். ராசி பலன் என்பது உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான். இதெல்லாம் பழிக்குமான 20% தான் பழிக்கும். உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல உங்களுடைய சேஜாதகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் ஆக போது. இருந்தாலும் நம்ம ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு பலன் எடுக்கிறோம். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கலக்கங்கள் தீரக்கூடிய, அதே சமயம் கலக்கங்கள் உருவாகக்கூடிய காலங்களாக இருக்கு. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு கெத்தாக இருக்க போறீங்க. எங்கேருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். உள்ளுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் பவர் வரும். செஞ்சு தான் முடிக்கணும், வேற வழி இல்லை, கடல்ல உளுந்தாச்சு நீதி தான் ஆகணுன்ற மாதிரியான சில போராட்டம் நிறைந்த ஒரு இடம். நல்ல விஷயம் தானே. சர்ஃபெக்சல் மாதிரி கரை நல்லதுன்ற மாதிரி கண்ணிக்கு இந்த தடவை கொஞ்சம் இந்த சங்கடங்கள்லாம் நல்லது தான். ஏன்னா ஸ்டாண்டர்டான நிற்கிறதுக்கு இந்த சங்கடங்கள் தேவை தான். ஏன்னா யூஸ்வலி 2035 என்ன நடக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம், அடுத்தவங்களுக்கு அது புரியாது. அப்போ 2035 ஆமா இல்லை அப்படிம்பாங்க. ஸோ எப்பவுமே தொலைநோக்கு பார்வையாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய தொலைத்தொடர்புகள் கிடைக்கும் போது நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். கன்னிராசிக்காரங்கள ஒரு விஷயம் கவனம், பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனம். குரு போய் 10ஆம் இடத்துல, அதாவது வக்ரமரனால 10ஆம் இடத்தை நோக்கி நகருகிறார் அப்படின்ற தன்மையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்க்கக்கூடிய இடங்களுமே கொஞ்சம் 4ஆம் இடத்தெல்லாம் பார்க்குது. வீடு, மனை, வண்டி, வாகனம் போயிட்டு வர இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒன்று பேர்ந்து வர்றது, நிறைய ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறது, தண்ணி வீடு வேறு, ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு. நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, கண்ணியில் என்ன ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவை வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ராசிநாதன் போய் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், ராசிநாதன் போய் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார், ராசிநாதன் போயிட்டு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிற தன்மையில் கொஞ்சம் போட்டி மனப்பான்மை அதிகரிக்கும். சில பேர் ஏமாத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போன மாதத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கும். இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும்.
பொருளாதாரத்திற்காக சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். 2ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு குருவோட பார்வையில இருக்கிறது ரைட்டா? தப்பா? அப்படின்னு பார்த்தோம்னா, அது வக்ர குருவோட பார்வையில இருக்காரு. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு அ பெரிய ப்ளஸ்ஸ குடுக்க போற மாரி தெரியல. ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கப்போது பார்த்து கால் வைக்கணும். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா? நம்ம பாஷையில சொன்னா அப்படிதான். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி சில விஷயத்த உண்மைன்னு நம்பிட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இது கிடைச்சிரும், அது கிடைச்சிரும் நம்ம ஏதாவது ஒண்ணு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா, அவங்க கடைசி நேரத்தில நானா சொன்னேன் அப்படின்ற மாரி போயிடுவாங்க. அதனால அதில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு சனியோட பார்வைன்றபோது, கொஞ்சம் உங்களுடைய ஸ்பவுஸோட தொழில் மேன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி குடுக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கவலைகள் எல்லாம் மறந்தோடக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. வரக்கூடிய நியூ இயர் சூப்பரா இருக்கு. ஸோ கன்னிராசிக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். இருக்கிற ஒரு 5, 6 ராசிகள்ல சூப்பர்ன்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல 2026வது வருஷம் கன்னிராசியும் ஒண்ணு. 11ஆம் இடத்திற்கு குரு வர வரைக்கும் கொஞ்சம் நிதானமே பிரதானமாக கடைப்பிடிக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. நெறைய அரசியல்வாதிகளோடு ஒரு சம்பந்தம் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுடைய தனித்திறமை வெளிப்படும். இதுவரைக்கும் அல்லாத அளவுக்கு உங்களுடைய திறமையை வெளிச்சம் போட்டு நெறைய ரைட்டரா உருவாவீங்க. நெறைய பேர் கதை, கவிதை எல்லாம் எழுதுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவு கன்னிராசிக்காரங்க ஒரு சினிமால, ஒரு பாட்டுல, ஒரு ஃபீல்டுல ஜொலிப்பீங்க. இதெல்லாம் இந்த தடவ நடப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி குடுக்கறதுக்கான அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற கன்னிராசிக்கார குழந்தைங்களா இருந்தா எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. பயங்கரமா மேத்ஸ் எல்லாம் போடுவீங்க இந்த தடவ. உங்களுடைய வித்யாஸ்தானம் வலிக்கிறது. வித்தைகள் மூலமாக அப்படியே மத்தவங்கள ஜொலிக்க வைப்பீங்க. கன்னிராசிக்காரங்களா குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் சரி. இந்த தடவ வித்யாஸ்தானத்தில் வந்து மேலோங்கி இருப்பார்கள். வித்தைகள் காட்டுவாங்க. அதுவும் செவ்வா சேர்ந்திருக்கா, பிசிக்கல் ஒர்க். இந்த சிலம்பம் சுத்துறது, கம்பு சுத்துறது, அதே மாரி ஷட்டில் காக் ஆடுறது, பேட்மிண்டன் ஆடுறதுன்ற மாரி கொஞ்சம் பிசிக்கல் ஒர்க்லலாம் வந்து நெறைய வந்து கன்னிராசிக்கார குழந்தைகளா இருந்தாலும் சரி, கன்னிராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவ பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு, அங்க கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு, உங்க பிள்ளைங்கள அப்கிரேட் பண்றதுக்கான வாய்ப்புன்ற மாரி நெறைய மேலோங்க போகுது. வீட்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு 4 மாசத்துக்கு வெள்ள புடவைக்கு ஆர்டர் குடுத்துருங்க என்ன? முடிஞ்சா 15ஆம் தேதிக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வரும்போதே ஆர்டர் குடுத்தீங்கன்னா 2 நாள்ல வந்துரும். வாங்கி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 4 மாசத்துக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ப தான் ராஜா. நம்ம சொல்றது தான் ஊரே உலகமே கேட்கும். ஏன்னா, நான் சொன்ன மாரி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் யாருக்கு இருக்கோ இல்லையோ கன்னிராசிக்காரர்கள் தான் இருக்கு. 11ஆம் இடத்துல குரு வந்த அப்புறம் நம்மளுக்கு என்ன கெத்த காலர தூக்கி விட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டாம். எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நிதானமே பிரதானமா இருக்கணும். ஓவரா வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த 4ஆம் இடம்ன்றது தான் மனம்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா? மனம் சார்ந்த இடத்துல குரு கொஞ்சம் அங்கருந்து அ பார்க்கக்கூடிய தன்மை என்ன ஆகும்னா, கொஞ்சம் மென்டலா டிப்ரஷனுக்குள்ள போகும். கன்னிராசிக்காரங்கலாம் அப்படி போயிட்டா நாங்கலாம் என்ன பண்றது? நீங்க தானே அடுத்தவங்கள அப்படியே பேசி நெறைய டேட்டா குடுத்து எங்கள ஒரு வழியாக்கி, வீட்ட ஒரு வழி ஆக்குற ஆட்கள். நீங்களே அமைதியா இருந்துட்டா அப்புறம் வீடு போர் அடிக்கும்ல. அதனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ கொஞ்சம் கவலைகள் தீரக்கூடிய, கருத்துக்கள் மேலோங்கக்கூடிய, கால மாற்றம் நிகழக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் வீட்ல நெறைய நடக்கும். இல்ல வீட்ல நீங்க கன்னிராசியா இருந்தா இந்த தடவ திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் குருவோட பார்வையால் பார்க்க போறனால புதுமனை புகுவிழா, புது வீட்டுக்கு போறது, புது இடத்துக்கு போறது அப்படின்ற மாரி கன்னிராசிக்காரர்கள் நெறைய டிராவல் பண்ணுவீங்க. பண்ணீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. நெறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த தடவ. அதன் மூலமாக ஒரு அனுகூலம், அதன் மூலமாக ஒரு பாக்கியங்கள், சௌபாக்கியம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா, நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான். கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு நோ ஆர்கியுமென்ட், நோ சண்டை, நோ சச்சரவு. மன்னிச்சு விட்டுருவோம். நீ என்னால் மன்னிக்கப்பட்டாய் போன்னு சொல்லிடுவோம் யாரா இருந்தாலும். அதனால வந்து தேவையில்லாம அத பத்தி யோசிச்சே இருக்கிறது, எனக்கு மட்டும் இப்படி நடந்துருச்சேன்னு ஃபீல் பண்றது இதெல்லாம் ஸோ இந்த தடவ கொஞ்சம் கிரகங்கள் அப்படிதான் இருக்கு. அதனால அதில மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும். நீங்க என்னதான் கீழ கழுவி ஊத்துனாலும், நான் போய் புதன் இப்படிலாம் பண்ணாத, சனி இப்படிலாம் பண்ணாத நான் சொல்ல முடியும். அதனால நான் மீனாட்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கேன். கன்னிராசிக்காரங்க கவலையெல்லாம் வந்து காணாம வச்சுருவா. நீங்க ஒண்ணும் வொரி பண்ண வேணாம். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் மனோதிடம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. தயவு செஞ்சு புதன் நாளே நுரையீரல் செவ்வாயோட சேர்ந்திருக்காரு. நெறைய ஹாஸ்பிட்டல் செலவு வைப்பாரு. குடும்பத்துக்கே ஹாஸ்பிட்டல் செலவு வைப்பாரு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நெறைய வெந்நீர் போட்டு குடிங்க. நெறைய ஆவி பிடிங்க. இதெல்லாம் வந்து வருமுன் காக்கிறது. நொச்சி இலை நான் வந்து எல்லாம் காரகத்துவத்தோட தான் சொல்லிட்டு இருக்கேன். நொச்சி இலை கிடைச்சா அத எடுத்து தலையில வச்சுக்கிறது, இல்ல நொச்சி இலைய எடுத்து தண்ணீல போட்டு கொதிக்க விடுறதுன்றத மாரி பண்ணுங்க. ஓமம் இலை இருக்குல்ல, அந்த ஓம இலைய வாங்கி வெந்நீர்ல போட்டு அத தினம் குடிச்சுக்கிட்டே வாங்க. இது எல்லாமே உங்களுடைய செவ்வாயுடைய தன்மையை உங்களுக்கு குறைய வைத்து உங்களுக்கான வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. ஆனா யார எங்க எப்படி வைக்கணுன்ற நிதானம் தேவை. ஸோ பெருசா யோசிச்சுக்காதீங்க. ரொம்ப போட்டு உங்களையே குழப்பிக்காதீங்க.
நம்ம இப்ப இருக்கிற மாதிரியே 1 மணி நேரம் கழிச்சு இருக்க போறோம். இல்ல. அப்புறம் பிளானட் மட்டும் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அது அவ்வளோதான் ஒரு 5 நாள்ல மாறிட போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்க போறோம். ஸோ முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனத்தோடும், அடுத்த 15 நாட்கள் அதீத கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஆட்களாக கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. இந்த 1 மாதம் உங்களுக்கான வருங்காலத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க இந்த தடவ? கன்னிராசிக்காரங்க இந்த தடவ 2 விஷயத்த பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நெறைய பேர் கொடை பார்ப்பீங்க. கொடையா? ஆமா. நெறைய பேர் கொடை மாரியான விஷயங்கள் பார்ப்பீங்க. திருப்பதி கொடை பார்க்கறது, என்ன மேடம் அதெல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடி தானே. உங்க கண்ல படுங்க. திடீர்னு கொடை பார்க்கறது, கொடை பிடித்த மாரி ஒரு சிம்பல் பார்க்கறது, இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்க கண்ல படும். அதே மாரி நெறைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ திட்டக்கூடாது. நடக்கும். குரங்கு பார்ப்பீங்க. இது 2ம் நீங்க பார்க்கும்போது, குடை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இருக்கேன் உன்ன காப்பாத்துறதுக்கு. எனக்கு கீழ தான் இருக்க. என் நிழல் கீழ இருக்க. நீ கவலைப்படாத. என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லி பிரபஞ்சம் காட்டக்கூடிய சமிக்கைகளாக இருக்கும். நீங்க குரங்கு பார்க்குறீங்க அப்படின்னா, மனச ரொம்ப அலைப்பாய விடாத, நான் இருக்கேன் உன்ன பார்த்துக்கிறதுக்கு தைரியம் குடுக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையாக பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த சமிக்கைகளை குடுக்கும். ஸோ இது 2மே கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் கண்ல படும். பட்ட நாள்லேருந்து உங்களுக்கான வெற்றிகள் ஆரம்பமாகி விட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் ஸ்ரீமன் நரசிம்ம பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்துரும். அதே சமயம் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு அல்லல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. முடியும் அப்படின்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் சாத்தி ஆஞ்சநேயருக்கு அந்த வெண்ணெயை வாங்கிட்டு வந்து டெய்லி உங்களுடைய சாப்பாட்டில் உட்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மார்கழி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.